ரணில் விக்ரமசிங்க உடைய நோக்கம் அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்தாலும் சரி, சஜித் பிரேமதாச நாட்டினுடைய ஜனாதிபதியாக வரக்கூடாது என்பது அவருடைய தீவிர எண்ணமாக இருந்தது. அவருடைய தலைமைத்துவத்தை இன்று அந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரிசி நாங்கள் ஒரு அரிசி கூட இந்த நாட்டுக்கு கொண்டு வர மாட்டேன் என்று சொன்னார்கள். இன்று என்ன நடக்கின்றது? அரிசி இந்த நாட்டிலே கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறு பல்வேறு பொய்களை சொல்லி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அரசாங்கத்தை உருவாக்குவது அன்று அவருடைய கடமையாக இருந்தது. இன்று அதை சரி செய்ய முடியாமல் தடுமாறுகின்ற ஒரு அரசாங்கமும் இந்த அரசாங்கமாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே இருந்த எந்த அரசாங்கமும் சரி, மக்களுக்கு நல்லதை செய்வதை விட தாங்கள் எவ்வாறு சம்பாதிக்கலாம் என்ற அடிப்படையிலே தான் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே தலைவன் எப்படியோ அதே போலதான் குடிமகனும் இருப்பான், அல்லது அந்த அரசாங்கமும் இருக்கும். ராஜபக்ச காலத்திலே மிக மிக ஊழல் நடந்திருக்கின்றது. அவரும் ஊழல்வாதி. வடமத்திய மாகாண முதலமைச்சராக இருந்தவருக்கு 16 வருட கடூழிய சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் நீதிமன்றங்கள் எடுக்கின்ற தீர்ப்பை தவிர அரசாங்கம் எடுக்கின்ற தீர்ப்பு என்று சொல்ல முடியாது. அதான் இது இரட்டை நிலைப்பாடு அவர்களுக்கு. அதாவது நாட்டு சபையிலே இவர்கள் போய் சொல்லுகின்றார்கள், எக்காரணத்தை கொண்டும் வெளிநாடு தலையீடுகள் இங்கு இருக்கக்கூடாது, உள்நாட்டிலே எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று. அப்படி இருக்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்கோட பிரச்சனையை மட்டும் ஏன் வெளிநாட்டிலிருந்து நாங்கள் உதவி எடுத்தாவது தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வருகின்றது? அப்படி என்றால் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பழிவாங்குவதன் நோக்கமா அல்லது இந்த பட்லந்த பிரச்சனையை தீர்ப்பதன் நோக்கமா? இந்திய எதிர்ப்பு என்பது இன்று அவர்களிடம் இந்திய சகோதரத்துவம் என்ற நிலைப்பாட்டுக்கு மாறி இருக்கின்றது. மலையக மக்களுடைய 83 கலவரத்திலே இலங்கையினுடைய பிரதான நகரங்களாக இருக்கின்ற கொழும்பு, நூரெலியா, பதுளை போன்ற பல்வேறு நகரங்களை அழித்து ஒழித்து அந்த நேரத்தில் வீணாக்கி அந்த பொருளாதாரத்தை இல்லாமல் செய்த இந்த மக்களுக்கு யார் வடகிழக்கிலே இங்கு யுத்தத்தினால் இழக்கப்பட்ட அல்லது இழந்த அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு யார் பொறுப்பாக இருக்க வேண்டும்? மோடியில் வலையில் விழுந்தாரா, மோடி அனுரவின் வலையில் விழுந்திருக்கின்றாரா என்பது ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம். மலையக மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய பிரதி தலைவருமான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எமது நிகழ்ச்சியில் தொலைக்காணொலியூடாக இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். மலரும் புத்தாண்டிலே உங்கள் நிகழ்ச்சியோடு கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. தற்போது ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நீதிமன்ற வழக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரும்பாலும் அனைத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குமான இந்த தடைகள் இல்லாது சென்று குறிப்பிட்டபடியே மே மாதம் 6ஆம் தேதி தேர்தலோடு நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. உங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ் முற்போக்கு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றன? பொதுவாக இலங்கையினுடைய எல்லா பாகங்களிலும் தமிழ் முற்போக்கு கூட்டணி பல சின்னங்களிலே போட்டியிடுகின்றது. அதாவது எங்களை பொறுத்தளவில் எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த தேவை என்ற அடிப்படையில் அந்த தேவைக்கேற்ப எங்களுடைய பயணம் ஐக்கிய மக்கள் சக்தியோடு சில இடங்களிலே நாங்கள் பயணிக்கின்றோம். சில இடங்களிலே ஏணி சின்னத்திலே இணைகின்றோம். சில இடங்களிலே மலையக மக்கள் முன்னணியுடைய மண்வெட்டி சின்னத்திலே இணைந்திருக்கின்றோம். சில இடங்களிலே தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய அருவாள் சின்னத்திலையும் இணைந்திருக்கின்றோம். இவ்வாறு பல்வேறு இடங்களிலே பல சின்னங்களோடு எங்களுடைய தேர்தல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன, வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கடந்த சில மாதங்களுக்குள்ளேயே 2 தேர்தல்களை நாடு பார்த்திருக்கிறது. ஒன்று ஜனாதிபதி தேர்தல், அதுக்கு பிறகு பொது தேர்தல், தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த 2 தேர்தல்களிலுமே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதிக்கம் அல்லது செல்வாக்கு அதிகமாக இருந்தது. அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அலை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த தேர்தலில் அந்த அலை நீடிக்குமா? நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அதாவது ஜனாதிபதி தேர்தலின் பொழுது அனுர என்ற தனிப்பட்ட ஒரு நபருடைய செல்வாக்கு இந்த நாட்டிலே ஒரு செல்வாக்கை உண்டாக்கி இருந்தது. அந்த அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்த பொழுது அந்த அலையிலே அநேகமாக 159 பிரதிநிதிகளை பாராளுமன்றத்திலே தனி கட்சியாக இருந்து பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி, அதாவது என்பிபி, தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் இன்று இலங்கை ஆட்சி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய தலைமையிலே என்பிபி அரசாங்கம் இன்று கொண்டு செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த செல்வாக்கு அன்றைய நிலையிலே இந்த நாட்டிலே ஏற்பட்ட பல பிரச்சனைகள், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவர் மேல் ஏற்பட்ட வெறுப்பு, அதற்கு முன்பு ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபாய ராஜபக்ச அவர்களுடைய ஊழல், பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அந்த அரசாங்கம் அன்று எடுபடாமல் போய்விட்டது என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே
அவர்களுடைய வீழ்ச்சி அனுரகுமார திசாநாயக்கவுடைய எழுச்சிக்கு காரணமாக இருந்திருக்கின்றது. ஆகவே அதன் அடிப்படையிலே தான் அன்று அவர்களுடைய அந்த கட்சி பிரபலமாகி அவர் ஜனாதிபதியாக, அதாவது 43% வாக்கு தான் அவர் பெற்றிருக்கின்றார். இலங்கையினுடைய கான்ஸ்டிடியூஷன் படி 50% மேல ஜனாதிபதி வாக்கு வாங்க வேண்டும். இருந்தாலும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக குறைந்த வாக்கு வாங்கின ஜனாதிபதியாக நாங்கள் கருதுகின்றோம். இருந்தாலும் இந்த அந்த வாங்கின அடிப்படையிலே பெரும்பான்மை இந்த ஜனாதிபதிக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆகவே அன்று அந்த செல்வாக்கு இன்று படிப்படியாக அவர்களுக்கு குறைந்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் அன்று தேர்தல் காலத்திலே சொன்ன விஷயங்கள் யாவும் இப்பொழுது நடைபெறவில்லை என்பது யதார்த்தமாக எங்களுக்கு தெரிகின்றது. விசேஷமாக பொருட்களின் விலையை உடனடியாக குறைப்பதாக சொன்னார்கள், வரி விகிதத்தை குறைப்பதாக சொன்னார்கள், எலக்ட்ரிசிட்டி அதாவது மின்சாரத்தை உடனடியாக குறைப்பதாக சொன்னார்கள், ஊழல் செய்தவர்களை உடனடியாக கைது செய்வேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். IMF எங்களுக்கு இஷ்டமில்லை என்று சொன்னார்கள். ஆனால் இன்று IMF-ஓட தான் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல இந்தியாவினுடைய எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்திருந்த பொழுதும் இப்ப இந்தியாவுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் என்பது அன்றைய இருந்த செல்வாக்கு இன்று இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் நடைபெறப் போகின்ற தேர்தலுடைய பெறுபேறுகளை நாங்கள் அவதானிக்க முடியும். கடந்த தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த முறை வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? அதாவது இதெல்லாம் டெக்னிக்கல் ஃபோல்டு, அதாவது ஏற்பட்ட சிறு சிறு பிழைகள். இப்பொழுது அதாவது ஒரு பர்த் சர்டிஃபிகேட் காப்பி வைத்து அதில் ஒரிஜினல் வைக்காதனால ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது, அல்லது அது சர்டிஃபை பண்ணாதனால ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. தேர்தல் கமிஷன் தனது வேலையை கணக்காக செய்து கொண்டு வருகின்றது. ஆகவே அதன் அடிப்படையிலே அவர்கள் செய்தது சரி என்று சொன்னாலும் இன்று மக்களுக்கு அதை தேர்தலை நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்பதற்காக இன்று உச்சநீதிமன்றம் பதில் கொடுத்து இன்று அதை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு விஷயத்தை நடத்தி இருக்கின்றது. ஆகவே உச்சநீதிமன்றம், அதாவது நீதிமன்றம் தன் கடமையை அப்பொழுது மிக நேர்த்தியாக நல்ல முறையிலே செய்து வருகின்றது என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபய ராஜபக்ச போன்றவர்களுடைய வீழ்ச்சி தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய வளர்ச்சிக்கு அல்லது அவர் ஆட்சியை பிடிப்பதற்கு துணையாக இருந்தது என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். அப்படியான ஒரு வீழ்ச்சியை சஜித் பிரேமதாச பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டாரோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. இதனை பற்றி நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக, அதாவது ரணில் விக்ரமசிங்க உடைய நோக்கம் அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்தாலும் சரி, சஜித் பிரேமதாச நாட்டினுடைய ஜனாதிபதியாக வரக்கூடாது என்பது அவருடைய தீவிர எண்ணமாக இருந்தது. அதன் அடிப்படையிலே தான் போகின்ற இடங்களிலெல்லாம் சொன்னார், அனுரகுமார திசாநாயக்காவுக்கு நன்றாக இருக்கின்றது, அவர் வெற்றி பெறுவார் என்றெல்லாம் இவர் சொல்லி வந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த நேரத்தில் நினைத்திருந்தால் விட்டு கொடுப்புடன் சஜித் பிரேமதாசாவுக்கு கொடுத்திருக்கலாம். அவர் தன்னுடைய கட்சியும் இப்பொழுது 60-70 வருடங்களாக அந்த கட்சி இருக்கின்றது, ஐக்கிய தேசிய கட்சி. அதில் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலாக ரணில் விக்ரமசிங்கே இன்று தலைவராக இருந்து வருகின்றார். ஆகவே அவருடைய தலைமைத்துவத்தை இன்று அந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர் அதிலிருந்து விலகி இருப்பது சாதகமான ஒரு செயலாக இருக்கும். ஏனென்றால் 2015ஆம் ஆண்டு நாட்டினுடைய ஜனாதிபதியாக மைத்திரிபால வரும் பொழுதும் கூட அவர் சஜித் பிரேமதாசாவை கூடாது என்பதற்காக மைத்திரிபால அவர்களை தெரிவு செய்தார். 2020ஆம் ஆண்டும் கடைசி கட்டத்திலே தான் சஜித் பிரேமதாசாவுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தார். இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தார். கொடுத்தும் என்ன செய்தார்? கடைசி நேரத்திலே அவரை எப்படி காலை வாருவது என்று நன்றாக பார்த்திருந்து காலை வாரிவிட்டார். ஆகவே அவருக்கு அந்த சந்தர்ப்பமெல்லாம் அப்படி கிடைத்தது. இந்த சந்தர்ப்பம் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு சஜித் பிரேமதாசாவை எவ்வாறு வரவிடாமல் செய்யலாம் என்பதற்கான முயற்சிகளை அவர் எடுத்திருக்கின்றார். ஆகவே அதன் அடிப்படையில் தான் சஜித் பிரேமதாசா அவர்கள் வரவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நாட்டினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும், அதற்கு ஏன் நாங்கள் ஒரு புதியவரை உருவாக்கக்கூடாது என்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே எழுந்திருந்தது. ஆகவே அந்த எண்ணத்துக்கு அனுரகுமார திசாநாயக்க சாதகமாக அமைந்து விட்டார். ஆகவே அவர்கள் நீங்கள் நன்றாக பார்க்கலாம், இன்று எல்லா யூடியூப்களிலும் எல்லா தொலைக்காட்சிகளிலும் எல்லாவற்றிலும் அன்று தேர்தலுக்கு முன்பு அவர்கள் சொன்ன வார்த்தைகளையும் இன்று தேர்தலுக்கு பின் என்று போட்டு அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள், அவர்களது
அந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொள்கின்றது என்பதை விலாவாரியாக இன்று மக்கள் பேசி வருகின்றார்கள். யூடியூப் தொலைக்காட்சிகள் அதை அதை பிரஸ்தாபித்து வருகின்றது, பிரசுரித்து வருகின்றது. ஆகவே அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு அமைந்து விட்டது. ஆனால் இனி ஒரு சந்தர்ப்பம் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக அமையாது என்பது இதிலிருந்து புலப்படுகின்றது. அது அது அனுரகுமார திசாநாயக்க மட்டுமல்ல, அந்த அந்த கட்சியை சேர்ந்த ஜேவிபியை சேர்ந்த சகலரும் அரிசி இறக்குமதி செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். இன்று என்ன நடக்கின்றது? அரிசி நாங்கள் ஒரு அரிசி கூட இந்த நாட்டுக்கு கொண்டு வர மாட்டேன் என்று சொன்னார்கள். இன்று என்ன நடக்கின்றது? அரிசி இந்த நாட்டிலே கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறு பல்வேறு பொய்களை சொல்லி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அரசாங்கத்தை உருவாக்குவது அன்று அவருடைய கடமையாக இருந்தது. இன்று அதை சரி செய்ய முடியாமல் தடுமாறுகின்ற ஒரு அரசாங்கமும் இந்த அரசாங்கமாக இருக்கின்றது. ஆகவேதான் அன்று இந்த பொய் வாக்குறுதிகளை சொல்லி சஜித் பிரேமதாச தன்னுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்கவில்லை. ஆகவே அவர் ஓரளவு நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்ததினால இந்த தோல்வி அவருக்கு ஒரு தோல்வியாக அமைந்திருக்கின்றது. ஊழலற்ற அரசாங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ரீதியில் அல்லது அந்த எதிர்பார்ப்பில் தான் மக்கள் இந்த அரசாங்கத்தை உருவாக்கி இருப்பதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். தற்போதைய அரசாங்கம் கூட பல இடங்களில் அந்த விடயத்தான் சொல்லி வருகிறது. அந்த அடிப்படையில் ஊழலை ஒழிப்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது? தற்போது வரைக்கும் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளில் எதுவும் திருப்திப்படக்கூடிய வகையில் இருக்கின்றனவா? இது என்னை பொறுத்தளவு நான் வரவேற்கின்றேன். ஏனென்றால் இந்த நாட்டிலே ஊழல் ஒழிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாகவும் இருக்கின்றது. பல பேருடைய எண்ணம் அதுவாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய வீழ்ச்சி என்பது அந்த ஊழலிலே தான் தங்கி இருக்கின்றது. அதாவது கடந்த காலங்களிலே இருந்த எந்த அரசாங்கமும் சரி, மக்களுக்கு நல்லதை செய்வதை விட தாங்கள் எவ்வாறு சம்பாதிக்கலாம் என்ற அடிப்படையிலே தான் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த ஊழல் இந்த நாட்டிலே மிகவும் மலிந்த ஒரு விஷயமாக இருந்திருக்கின்றது. அதை IMF கூட கண்டித்திருக்கின்றது. அதே போல வெளிநாடுகளும் பல்வேறு இடங்களிலே இது சுட்டிக்காட்டி இருக்கின்றது. இலங்கையிலே அதிகமான ஊழல் நடக்கின்றது என்று. ஆகவே அந்த ஊழலை செய்வதற்கு அன்றிருந்த ஜனாதிபதிகள் மிக பிரதானமான காரணமாக இருந்தது. தலைவன் எப்படியோ அதே போலதான் குடிமகனும் இருப்பான், அல்லது அந்த அரசாங்கமும் இருக்கும். ராஜபக்ச காலத்திலே மிக ஊழல் நடந்திருக்கின்றது. அவரும் ஊழல்வாதி, அவரும் ஊழல் செய்ததனால அவருக்கு அந்த கதி ஏற்பட்டது. கோட்டபாயா அவர்கள் ஊழல் பெருசாக இல்லை, ஆனால் அவருடைய போக்கு மக்களுக்கு பிடிக்காத ஒரு போக்காக இருந்திருக்கின்றது. அவர் ஒரு நிதானமற்ற அனுபவமற்ற ஜனாதிபதியாக இருந்து செயல்பட்டதன் காரணமாக அவர் மக்கள் மத்தியிலே எடுபடவில்லை. அதற்காக அந்த நேரத்திலே கோவிட் வந்து அதையும் அவருடைய அரசாங்கத்தை குழப்பி விட்டது. டூரிசம், அதாவது உல்லாச பிரயாணம் இந்த நாட்டிலே அடிபட்டு போனது. அதனால் அவருக்கு அந்த அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு வந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள், ஜனாதிபதி அவர்கள், ஊழலே மலிந்திருந்தார். உங்களுக்கு தெரியும், இந்த வீடு எறிந்தவர்களுக்கு வீடு கொடுக்கிறார், அதற்கு இன்சூரன்ஸும் கொடுக்கிறார், அவர்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தன்னுடைய எஸ்டிமேட்டை செய்து அதற்கு காசு கொடுத்திருக்கின்றார். இப்படி பல்வேறு விஷயங்களிலே அவருடைய போக்கு, அதாவது அவருடைய நடவடிக்கைகள் பிழை என்பதை மக்கள் உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் இந்த காரணம் ஏற்பட்டது. ஆகவே இந்த நாட்டிலே என்னை பொறுத்தளவில் ஊழலற்ற ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும். ஆனால் 100க்கு 100 இந்த அரசாங்கம் ஊழலை இன்னும் ஒழிக்க முடியவில்லை. ஊழல் செய்தவர்களை சில பேரை கைது செய்து வருகின்றார்கள், அவர்களுக்கு இதற்கான நடவடிக்கை எடுக்க வருகின்றார்கள். ஆகவே அதை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த ஊழல் சம்பந்தமாக பல குற்றச்செயல்கள் சம்பந்தமாக பலர் கைது செய்யப்பட்டாலும் கூட அவர்கள் உடனடியாக பிணையில் விடுதலை பெறுகின்ற நிலைமை காணக்கூடியதாக இருக்கிறது. இது சம்பந்தமாக எதிர்மறையான விமர்சனங்கள் கூட முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அது அப்படி இருந்தாலும் அதாவது கைது செய்வது மட்டும் அரசாங்கத்தினுடைய கடமை. அதற்கு மேலதிகமாக நடவடிக்கை எடுப்பது என்பது நீதிமன்றத்தினுடைய கடமை. ஆகவே நீதிமன்றம் பல விஷயங்களிலே என்னென்ன அதில் டெக்னிக்கல் லூப் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை அவர்களை விடுவிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்போ முன்னாள் IGPயை கூட நீதிமன்றம் கண்டித்திருக்கின்றது. அவர் செய்த ஊழல் அல்லது அவர் செய்த நடவடிக்கை பிழை என்பதை சுட்டிக்காட்டி அவருக்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அதே போல இன்று அனுராதபுர, அதாவது வடமத்திய மாகாண முதலமைச்சராக இருந்தவருக்கு 16 வருட கடூழிய சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் நீதிமன்றங்கள் எடுக்கின்ற தீர்ப்பை தவிர அரசாங்கம் எடுக்கின்ற தீர்ப்பு என்று சொல்ல முடியாது. ஆனால் அரசாங்கம் தன் இன்ஃப்ளூயன்ஸை பாவிக்காமல் இருந்தால் அதே பெரிய விஷயமாக இருக்கும். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தற்போது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த பட்டலந்த சித்திரவதை கூடம் சம்பந்தமான ஆணைக்குழுவினுடைய அறிக்கை. அது பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு கடந்த
கடந்த தினம் விவாதம் கூட இடம்பெற்றிருந்தது. இந்த அறிக்கை சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய கருத்து என்ன? பட்டலந்த என்பது 1988-89 இந்த நாட்டிலே நடைபெற்ற கொடூரமான பல செயல்களை செய்த ஜேவிபிக்கு எதிராக அந்த காலத்திலே அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வதை முகாம் உண்டாக்கி அதை செய்ததாகத்தான் சொல்லப்படுகின்றது. ஆகவே அதற்கு பிறகு வந்த ஜேவிபி ஆட்சியினர் அல்லது ஜேவிபி குழுவினர் அரசாங்கத்திலே பல்வேறு இடங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே அரசாங்கத்திலே அங்கம் வைத்திருக்கின்றார்கள். அப்பொழுதெல்லாம் அந்த பிரச்சனையை அவர்கள் கிளறவில்லை. இப்பொழுது இது புதிதாக கிளறுவதற்கு காரணம் அண்மையிலே அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே ஏற்பட்ட ஒரு சம்பவம் தான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. அப்பொழுது ரெண்டு கேள்வியாக, ஏன் அப்பொழுது அதை அவர்கள் பிரஸ்தாபிக்கவில்லை, அல்லது அவர்கள் ஏன் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரவில்லை, அல்லது அப்பொழுது இருந்த ஜனாதிபதிகளோடு கூட்டாட்சி செய்யும் பொழுது ஏன் அதை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பட்டலந்த கமிஷன் வருகின்றது என்றால் அதிலே அப்பொழுது அந்த புரட்சியை ஏற்படுத்திய நபர்களும் இதிலே உள்வாங்கப்பட வேண்டும். நான் நன்மையிலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான், அன்று இந்த இப்ப புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த ஜேவிபியினர் கிட்டத்தட்ட 57,000 மக்களை கொன்று குவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. பல ஃபேக்டரி, அதாவது தொழிற்சாலைகள் நெருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது, பல டிரான்ஸ்ஃபார்மர்கள் நெருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த நேரத்திலே ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் சில விஷயங்களை செய்திருக்கலாம். அதை நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இதற்கு பொறுப்பு அவர்களும் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அன்று இந்த மக்கள் துன்பப்படுவதற்கு, இந்த மக்கள் இழப்பதற்கு காரணம் அவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எந்த கொள்கையை வைத்து அவர்கள் அதை அன்று எதிர்த்தார்கள்? இந்தியா இதில் தலையிடக்கூடாது, இந்த ராஜீவ்காந்தி இந்த ஒப்பந்தம் செய்யக்கூடாது, IPK இங்கே வரக்கூடாது, இந்திய சாமான்கள் இங்கே இறக்குமதி செய்யக்கூடாது, ஆன்டி இண்டியன், அதாவது இந்திய எதிர்ப்பு வச்சுதான் அவங்க செய்திருக்கின்றார்கள். ஆகவே அதற்காகவே உயிர் தியாகங்கள் செய்த அந்த ஜேவிபியினர் இன்று அதே கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உயிர் தியாகம் செய்த அந்த நபர்களுக்கு இன்று என்ன பொறுப்பு சொல்ல போகின்றார்கள்? அவர்கள் அப்போ உயிர் தியாகம் செய்தது சும்மா வெத்து வீணாக தன்ற காலங்களை அழிப்பதா, அல்லது இலங்கை அரசாங்கம் தான் எவ்வளவு தூரம் இப்பொழுது முன்னேறி இருக்கலாம், அந்த முன்னேற்றுவதற்கு பாதகமாக இருந்ததும் இந்த அரசாங்கத்தினுடைய அந்த நாள் கொள்கையாக இருந்திருக்கின்றது. ஆகவே கொள்கையிலே இப்பொழுது மாற்றம் ஏற்படுகின்றது என்று சொன்னாலும் கூட அவர்களை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மேலே இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வருகின்றது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கு நான் நினைக்கின்றேன் அவரும் பதில் சொல்வார். அதே நேரத்திலே நாங்கள் ஒன்று சிந்திக்க வேண்டும். வடகிழக்கிலே இங்கு யுத்தத்தினால் இழக்கப்பட்ட அல்லது இழந்த அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு யார் பொறுப்பாக இருக்க வேண்டும்? அது அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட கிளர்ச்சியின் ஒரு காரணமாகத்தான் அது ஏற்பட்டது. ஆனால் அந்த கிளர்ச்சியின் பொழுது பல்வேறு இராணுவ உத்தியோகத்தர்களும் சம்பந்தமாக இருப்பதென்று இப்பொழுது உத்தியோகபூர்வமாக சில அறிக்கைகள் வெளியாகின்றன. ஆகவே இதுக்கு எந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும்? மலையக மக்களுடைய 83 கலவரத்திலே இலங்கையினுடைய பிரதான நகரங்களாக இருக்கின்ற கொழும்பு, நுவரெலியா, பதுளை போன்ற பல்வேறு நகரங்களை அழித்து ஒழித்து அந்த நேரத்தில் வீணாக்கி அந்த பொருளாதாரத்தை இல்லாமல் செய்த இந்த மக்களுக்கு யார் பொறுப்பு இருக்கிறார்? ஆகவே இதுக்கெல்லாம் கமிஷன் கொண்டு வர வேண்டும் என்பதையும் இவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு தனிப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பிரச்சனையை மட்டும் எடுத்து பட்டலந்த கமிஷனை மட்டும் போடாமல் இந்த 83 கலவரங்களிலே அது யார் செய்திருந்தாலும் அது ஐக்கிய தேசிய கட்சி செய்திருக்கலாம். அந்த நேரத்திலே அதை செய்ய வேண்டும். வடகிழக்கிலே அன்று அந்த நூலகத்தை எதிர்த்ததன் காரணமாகத்தான், அந்த தமிழாராய்ச்சி மகாநாட்டை செய்ய விடாதன் காரணமாகத்தான் அந்த மக்கள் அன்று கொளுத்து எழுந்தார்கள். ஆகவே இந்த மக்களுடைய பிரச்சனையை இன்றும் தீராமல் இருக்கின்றது. ஆகவே இதுக்கெல்லாம் ஒரு கமிஷன் போட்டு நல்ல முறையிலே இந்த நாட்டை எதிர்காலத்திலேயாவது நல்ல முறையிலே கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு வறுமையானால் அதை நாங்கள் வரவேற்கலாம். இந்த பட்டலந்த அறிக்கை சம்பந்தமான விவாதத்தில் கலந்து கொண்டிருந்த அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். சர்வதேசத்தினுடைய உதவியை பெற்றாவது ரணில் விக்ரமசிங்கவை தண்டிப்போம் என்ற சூளுரைத்திருந்தார். மறுபக்கம் பார்த்தால் காணாமல் போனவருடைய விவகாரங்களாக இருக்கலாம், அல்லது போர் குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், போர்க்காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் சம்பந்தமாக இருக்கலாம், முஸ்லீம் சமூகம், தமிழ் சமூகம் என பல்வேறு சிறுபான்மையினருக்கு எதிராக இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக சர்வதேச விசாரணைகளை கோருகின்ற நிலையில் இந்த அரசாங்கம் கூட, புதிய அரசாங்கம் கூட பதவியேற்ற சில நாட்களிலேயே சர்வதேச சம்பந்தப்பட்ட அல்லது வெளிவாரியான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இது ஒரு இரட்டை நிலைப்பாடு போன்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அதான் இது இரட்டை நிலைப்பாடு அவர்களுக்கு. அதாவது
அதாவது ஐக்கிய நாட்டு சபையிலே இவர்கள் போய் சொல்லுகின்றார்கள், எக்காரணத்தை கொண்டும் வெளிநாடு தலையீடுகள் இங்கு இருக்கக்கூடாது, உள்நாட்டிலே எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று. அப்படி இருக்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்கோட பிரச்சனையை மட்டும் ஏன் வெளிநாட்டிலிருந்து நாங்கள் உதவி எடுத்தாவது தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வருகின்றது? அப்படி என்றால் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பழிவாங்குவதன் நோக்கமா அல்லது இந்த பட்டலந்த பிரச்சனையை தீர்ப்பதன் நோக்கமா என்ற கருத்து முரண்பாடு அங்கு வருகின்றது. இந்த விடயத்தில் அதாவது சர்வதேச சமூகத்தினுடைய பங்களிப்புடன் அல்லது உலக நாடுகளுடைய பங்களிப்புடன் உள்நாட்டில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக, போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக, ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தமிழ் மக்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக எதிர்க்கட்சி தலைவர் அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்? நான் நினைக்கின்றேன் சஜித் பிரேமதாசவும் வெளிநாடுகள் வந்து இதில் தலையிடுவதிலே அவ்வளவு தனது அக்கறையை செலுத்த மாட்டார். உள்ளூரிலே ஒரு நியாயபூர்வமான அல்லது பாரபட்சம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய கொள்கையாக இருக்கின்றது. அதில் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது உறுதியாக இருக்கின்றார் அவர். இந்த நாட்களில் நடைபெற்ற இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இலங்கை விஜயம். இந்த புதிய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றதுக்கு பிறகு இந்த அரசாங்கம் சீன சார்பாக செயற்படும், சீனாவுக்கு ஆதரவாக செயற்படும் அல்லது இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான அச்சுறுத்தலாக அமையக்கூடும் போன்ற பல விமர்சனங்கள், சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான முரண்பாடுகள் அதிகரிக்கக்கூடும் என்ற வகையிலான கருத்துக்கள் கூட அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருந்தன. ஆனால் மோடியினுடைய விஜயத்துக்கு பிறகு இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கையினுடைய தற்போதைய அரசாங்கத்துக்கும் இடையிலான உறவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதாவது இலங்கையினுடைய பிரதான கட்சியாக இன்று செயல்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி அன்று அவருடைய தங்களுடைய கொள்கையிலிருந்து இன்று இறங்கி இருக்கின்றார்கள் என்பது உண்மை. அதாவது இந்திய எதிர்ப்பு என்பது இன்று அவர்களிடம் இந்திய சகோதரத்துவம் என்ற நிலைப்பாட்டுக்கு மாறி இருக்கின்றது. விசேஷமாக நான் நேற்று ஒரு பத்திரிகையிலே சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். அனுர மோடியில் வலையில் விழுந்தாரா, மோடி அனுரவின் வலையில் விழுந்திருக்கின்றாரா என்பது ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் சொல்ல போனால் அனுர தான் மோடியின் வலையிலே விழுந்திருக்கின்றார். மோடி அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் கூட இன்று உலக வல்லரசுகளிலே 5வது இடத்தை வருகின்ற ஒரு வல்லரசாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவருடைய இந்த வருகை என்பது ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு திட்டமிட்டப்பட்ட ஒரு வருகையாகும். அதற்கு முன்பு இந்த மோடி அவர்களுடைய வருகை என்பது இந்தியாவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தது. இருந்தாலும் அவர் இங்கு வந்து இவர்களை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு செய்திருக்கின்றார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இலங்கையிலே இந்திய அமுல் நிறுவனம் முதலீடு செய்வதற்கு 2023ஆம் ஆண்டு முயற்சித்த பொழுது நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த நேரத்திலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார். அப்பொழுது விசேஷமாக அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டார். அழைக்கப்பட்டு அந்த அமுல் நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனம் இங்கு நிறுவுவதற்கும் அவர்களுடைய வியாபாரத்தை கொண்டு செல்வதற்கும் வாய்ப்புகளை இந்தியா உருவாக்கி கொடுத்தது. ஆகவே அவர்களுடைய நட்பு அப்பொழுதே ஆரம்பித்திருக்கின்றது என்றுதான் சொல்லலாம். ஆகவே அதற்கு பிறகு வந்து அவர்களுடைய நட்பு இன்று அதிகமாக இருக்கின்றது. அதாவது கடந்த காலங்களை விட இந்த ஜனாதிபதியினுடைய நட்பு இந்தியாவுடன் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்தியாவுடைய இந்த நட்பு எங்களுடைய நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணம் எனக்கும் இருக்கின்றது. ஏன்னா இப்பொழுது அண்மையிலே அமெரிக்காவிலே ஏற்பட்டிருக்கின்ற அமெரிக்க நிதி வரி சம்பந்தமாக அவருடைய கொள்கையிலே மாற்றம் கொண்டு வரும் பொழுது நாங்கள் பக்கத்து நாட்டிலே இருக்கிற அதாவது அயல் நாட்டிலே இருக்கின்ற ஒரு நாடோடு, அதுவும் ஒரு வல்லரசோடு நாங்கள் உறவாடி செல்ல வேண்டும் என்பது கட்டாயம், அது செய்ய வேண்டும். ஆனால் அதற்காக அவர்கள் இன்று சைனாவையும் பகைத்து கொள்ளவில்லை. ஆனால் முன்னுரிமை இந்தியாவுக்கு கொடுத்திருப்பது எங்களை பொறுத்தளவு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த காலப்பகுதியில், அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முந்தைய காலப்பகுதியில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை இந்திய அரசாங்கம் அந்த நாட்டுக்கு அழைத்து முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தது. ஆனால் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பலமான அல்லது ஆளும் கட்சிக்கு அடுத்தபடியாக பலமாக இருந்த ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்த சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த காலப்பகுதியில் தன்னையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கூட சஜித் பிரேமதாஸ் இந்திய அரசாங்கத்தில் முன்வைத்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன. என்னுடைய கேள்வி என்னவென்றால், அனுரகுமார் திசாநாயக்கவை இந்திய அரசாங்கம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதுக்கு பிறகு அவர் பதவியேற்றிருக்கிறார். அப்படியாக இருந்தால் முன்கூட்டியே இந்திய அரசாங்கம்
அனுரகுமார திசாநாயக்க தான் ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்பதை அறிந்திருக்கிறதா, அல்லது அவர் ஜனாதிபதி ஆவதற்கு அல்லது இவர் ஜனாதிபதி ஆவதற்கான பின்னணியில் இந்த அரசாங்கம் இந்திய அரசாங்கம் செயற்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் அவங்களுக்கும் இருக்கிறதா? இல்லை, அப்படி அதாவது அந்த நேரத்தில் சஜித் பிரேமதாசவை அழைக்காததுக்கு காரணம் சஜித் பிரேமதாச இந்திய எதிர்ப்பாக இருக்கவில்லை. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க இந்திய எதிர்ப்பாக இருந்தார். எதை இங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் இப்போ நீங்கள் ஹாபர், அதாவது துறைமுகத்துறையிலே அந்த அந்த மூன்றாவது ஜெட்டி செய்வதற்கு அவர்கள் எவ்வளவு எதிர்த்தார்கள், செய்ய விடவில்லை பசில் ராஜபக்சே இருக்க காலகட்டத்திலே. ஆகவே இன்று அவர்களுக்கு ஒத்திருக்கின்றார்கள், அதானிக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அன்று எதிர்த்த அவ்வளவு எது எடுத்தாலும் எதிர்த்து கொண்டிருந்தார்கள், இன்று எதிர்க்கவில்லை. இன்று இந்தியாவுக்கு கூப்பிட்டு கொடுக்கிறார்கள். ஆகவே அந்த நிலைமை மாறி இருக்கின்றது. அப்போ அந்த நேரத்தில் சஜித் பிரேமதாச அதை எதிர்க்காதனால சஜித் பிரேமதாச இந்தியாவுக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க எதிர்த்ததுனால அவரை கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்துவதற்கு அவரை பாவித்துக் கொண்டார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த முறை இலங்கைக்கு வந்திருந்த போது மலையக மக்கள் சம்பந்தமாக அதிகம் கவனம் கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு, விமர்சனம் இருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது நாங்கள் பல்வேறு விஷயங்களை இதில் வெளிக்கொணர்வதற்கு சில பேர் முயற்சிக்கவில்லை, அல்லது அதை வெளிக்கொணர்வதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் நாங்கள் சொல்ல வேண்டிய காரணம். அதை ஊடகத்துறையிலே நாங்கள் சரியாக புரிந்து செயல்பட வேண்டும். அதாவது எங்களை பொறுத்தளவில் இப்பொழுது மலையகத்தை பொறுத்தளவில் 10,000 வீடுகள் ஏற்கனவே அது சொல்லப்பட்ட வீடுகள், இதை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக இப்போ சொல்லியிருக்கின்றார்கள். அதுவும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், மாடி வீடு கட்டக்கூடாது, தனி வீடு கட்டாயம் கட்டிக்க வேண்டும் என்று. அதை திரு மோடி அவர்கள் ஆமோதித்திருக்கின்றார். ஏனென்றால் அந்த நில உரிமையோடு வீடுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பது அவர் சொன்னார். அடுத்ததாக தமிழ் போக்கு கூட்டணி சார்பாக நாங்கள் பேசும் பொழுது இந்த சில விஷயங்களை சொன்னோம். அதாவது இலங்கையிலே ஒரு தேசிய ரீதியிலே எங்கள் மக்கள், அதாவது நர்சஸ் ட்ரைனிங் ஒரு காலேஜ் வேணும், அதே போல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் வேண்டும், அரசாங்க உத்தியோகத்தில் போகிறவர்களுக்கு எங்களுக்கு பயிற்சி பட்டறைகள் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதற்கெல்லாம் உடனடியாக ஹைகமிஷனரோட பேசி, இலங்கை தூதுவரோட பேசி நடவடிக்கை எடுக்கும்படி அவர் படித்திருக்கின்றார். அதே போல் ஆன்லைன் கிளாஸஸ் இங்கேருந்து யார் வேணும்னாலும் யூனிவர்சிட்டியில் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க சொல்லியிருக்கின்றார். ஆகவே இதற்கான நடவடிக்கைகள் பூராவும் இந்திய அரசாங்கம் இலங்கை தூதுவரோடு சேர்ந்து செய்வதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது கூட நான் நேற்று முன்தினம் 2 நாளைக்கு முன்தினம் நான் கமிஷனரை பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், இதெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், இதற்கான காணிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மூலமாக நீங்கள் எங்களுக்கு செய்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இதை மலையக மக்களை பொறுத்தளவில் அவர்கள் அதை நிராகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் எதை கேட்டோமோ அதை அவர்கள் செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு கேட்காமலே கொடுத்த ஒரு விஷயம்தான் இலங்கையினுடைய பிரதான கோவிலாக இருக்கின்ற இந்த சீதையம்மன் கோவிலுக்கான கிராண்ட், அதாவது நன்கொடையாக அந்த கோவிலை அபிவிருத்தி செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கும்படி எங்களுக்கு படித்திருக்கின்றார்கள். அதற்கும் எங்களுடைய காணி பிரச்சனை இருக்கின்றது. அந்த காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கு அன்று பாராளுமன்றத்திலே திரு விஜித ஹேரத் வெளிநாட்டு அமைச்சர் எங்களுக்கு இதை அவரும் சொல்லியிருக்கின்றார். அவர்களுக்கும் அறிவுரை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுப்போம். ஒட்டுமொத்தமாக மலையக மக்களுடைய பொருளாதார ரீதியிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் அது இலங்கையிலே தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். சம்பளத்தை போய் நாங்கள் அவங்ககிட்ட பேச முடியாது, அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அவங்ககிட்ட பேச முடியாது, அது உள்ளூரில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் பொதுவாக எங்களுடைய கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் போன்ற விஷயங்களிலே அவர் இந்திய உதவியை செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். இன்னொரு விஷயம் நாங்கள் பேசணும், அதை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது விமென்ஸ் எம்பவர்மெண்ட், பெண்களை ஊக்கப்படுத்தி பெண்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு என்னென்ன வசதிகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொன்ன பொழுது திரு மனோ கணேசன் அவர்கள் அதை சொன்ன பொழுது திரு மோடி அவர்கள் சொன்னார், இது என் உள்ளத்திலே பதிந்த ஒரு விஷயம், இதை நான் சொல்லுகின்றேன், இது ஏற்கனவே நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் செய்திருக்கின்றேன், அதை நீங்களும் இங்கு செய்யுங்கள், அதுக்கு உங்களுக்கு ஹைகமிஷன் உதவுவான் என்று சொல்லியிருக்கின்றார். அவர் என்ன சொல்றார் என்றால், ஒவ்வொரு வில்லேஜிலையும் அல்லது ஒவ்வொரு தோட்டங்களிலும் 15-25 பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் தானாகவே சுயதொழிலாக செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை செய்வதற்கு நடவடிக்கை எடுங்கள். அதற்கான ஃபண்ட் அதாவது நிதி உதவியை நாங்கள் இந்தியா மூலமாக செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அவர் சொல்லி இருக்கின்றார். ஸோ இதெல்லாம் செய்யலன்னு சொல்ல முடியாது. இவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு
செய்வதற்கு இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்பது இந்திய பிரதமருடைய இலங்கை விஜயம் மிக சாதகமாக மலையக மக்களுக்கு அமைந்திருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. சீதாலிய கோவில் பற்றி சொல்லியிருந்தீர்கள். சீதாலிய கோவில் சம்பந்தமாக அண்மை காலமாக சில சமூக வலைதளங்களில் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இலங்கை முழுவதிலுமே இருக்கின்ற இந்து ஆலயங்களில் அல்ல சைவ ஆலயங்களில் கட்டணங்கள் நுழைவு கட்டணம் அறவிடப்படுகின்ற நடைமுறை எங்குமே இல்லை, இலங்கையை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஆனால் சீதாலிய கோவிலில் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு கட்டணமாக 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் எங்குமே இந்த ஆலயங்களுக்கு சென்று அங்கு அர்ச்சனை செய்வதற்கோ அல்லது ஏனைய பூஜைகளை செய்வதற்கோ கட்டணம் செலுத்தப்படுகின்ற போதும் நுழைவு கட்டணமாக ஏதேனும் கட்டணங்கள் இதுவரைக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் இல்லை, உள்நாட்டவர்களுக்கும் அறவிடப்படுவதில்லை. ஆனால் சீதாலிய கோவில் மாத்திரம் இப்படியான ஒரு நடைமுறை பின்பற்றப்படுவது குறித்து விமர்சனங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. இந்த கோவிலுடைய இந்த ஆலயத்தினுடைய ஒரு முக்கியமான நிர்வாக மட்டத்தில் நீங்களும் இருக்கின்றீர்கள். உங்களுடைய பதில் என்ன இந்த விடயத்தில்? சீதாலிய கோயில் என்பது ஒரு அரசாங்க கோவில் அல்ல, அல்லது இது ஒரு ட்ரஸ்டியாக நடத்தப்படுகின்றது. ட்ரஸ்டிக்கும் சில இடங்களிலே கோவில் அபிவிருத்தி செய்வதற்கு பணம் தேவைப்படுகின்றது. இப்ப நாங்க உள்ளூர்ல வராங்க யாருக்குமே அங்க முதல் அறவிட செய்யப்படுவதில்லை. இந்தியாவிலிருந்தோ அல்லது வெளிநாடுகளில் இருந்து வர்றவங்களுக்கு 100 ரூபாய், மிக சொற்ப காசு, 100 ரூபாய் தான் நாங்க வாங்குகின்றோம். இன்னைக்கு நீங்க ஒரு டூரிஸ்ட் வந்து ஒரு டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தாலே 50 ரூபா கொடுக்கணும் அல்லது 100 ரூபா கொடுக்கணும். அப்படி இல்லை, நாங்கள் அப்படி கேட்கல. நாங்கள் 100 ரூபா கொடுக்குறது என்னன்னா அந்த கோயிலுடைய வளவுகளை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். கோயிலுடைய மெயின்டெனன்ஸ், அதாவது பணிகளை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு காசு தேவைப்படுகின்றது. இல்லைன்னா அந்த காசு யார் கொடுக்கிறது? எங்கேருந்து நாங்கள் வரப்போகிறோம்? அதுவும் இல்லாமல் தினமும் அன்னதானம் அங்கு நடைபெறுகின்றது. ஒவ்வொரு நாளும் 365 நாளும் அங்கே அன்னதானம் நடைபெறுகின்றது. ஸோ இதுக்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் காசு தேவை. ஆகவே டூரிஸ்ட் வர்றது இந்திய பக்தர்கள் மட்டும் அங்கே வருவதில்லை, வெளிநாடுகளிலிருந்து சகலரும் அங்கே வருகின்றார்கள். ஆகவே வர்றவங்க எல்லாரும் உள்ளுக்கு போகிறாங்க. இடங்களில் அவர்கள் சப்பாத்துகளை பராமரிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஒரு அரைக்கால் சட்டை அணிந்து அது எங்களுடைய கலாச்சார முறையை இல்லாமல் அடிப்படையில் அவர்கள் போகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் உடுப்பு வாங்கி வச்சிருக்கின்றோம், அதாவது வேட்டி வாங்கி அணிவித்து அவர்களை உள்ளுக்கு அனுப்புகின்ற சில வேலைகளையும் செய்கிறோம். அவர்கள் விரும்பினா பூசை பண்ணலாம், விரும்பானா பூசை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ட்ரன்ஸாக அவர்கள் 100 ரூபாய் கொடுத்து விட்டு தான் போக வேண்டும் என்பது எங்களுடைய கோயிலே ஒரு நிர்வாகம் எடுத்த நடவடிக்கையாக இருக்கின்றது. இது எந்த காரணத்திலும் அவர்களுக்கு பாதிப்பு இல்லை. இதே நேரத்தில் நீங்கள் அதற்கு கீழே உள்ள திவரும் போல என்ற பன்சலைக்கு போனால் 500 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுகிட்ட. அங்க ஒரு ஹாமதூர் 500 ரூபா வாங்குறாரு. அதை பற்றி இந்த விமர்சனம் எங்கேயுமே வரல. அப்ப எங்களை பற்றி விமர்சனம் வருவது எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று நீங்க தாஜ்மஹாலுக்கு போனா தாஜ்மஹாலையும் காசு வாங்குறாங்க, இந்திய அரசாங்கம் வாங்குது தாஜ்மஹாலை பராமரிப்பதற்கு, அதாவது அவர்கள் செய்வதற்கு. இப்போ இதெல்லாம் செய்வதற்கு இப்போ நாங்கள் ஒரு மெடிடேஷன் ஹால் கட்டியிருக்கிறோம். இப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் லைட் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், டாய்லெட் இருக்குது, டாய்லெட்டை பராமரிக்கணும், இதெல்லாம் செய்யணும். இப்போ இதுக்கெல்லாம் காசு வேணும். அப்போ காசு யாராவது கொடுத்தால் ஃப்ரீயாக எங்களுக்கு ஏதாவது செய்தால் இது எல்லாத்தையும் நாங்கள் விட்டுறோம். காசு எங்களுக்கு தேவையில்லை. அவை பராமரிப்பதற்கு மெயின்டெனன்ஸுக்கு காசு தேவைப்படுகின்றது. உள்ளூரில் நாங்கள் யாருக்கிட்டையும் ஒரு சதம் அறவிடப்படுவதில்லை. வெளிநாடுகளே இருந்து வர, அதாவது இந்திய குடிமகன் ஒருவர்கிட்ட நாங்கள் வாங்குற காசு 30 ரூபா 100 ரூபா என்பது கிட்டத்தட்ட 30 ரூபா இந்திய காசு. 30 ரூபா இந்திய காசு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அவர்களுக்கு. அவர்கள் தானாகவே கொடுத்து விட்டு போகின்றார்கள். மேலதிகமாகவும் இது சில எங்களை பிடிக்காதவர்கள் அல்லது அந்த கோயிலை பிடிக்காதவர்கள் விமர்சனமாக சொல்லலாம். அந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு நாங்கள் இருக்க முடியாது என்பதை உங்கள் வானொலி மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் குறிப்பிட்டது போல தாஜ்மஹாலோ ஏனைய இடங்களோ ஒரு மதம் சார்ந்த விடயமாக இல்லை. இவை சீதாலிய கோவில் என்பது ஒரு மதம் சார்ந்த விடயமாக இருக்கிறது, மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கோவில்களில் முக்கியமாக உண்டியல்களாக இருக்கலாம், நன்கொடைகளாக இருக்கலாம், அல்லது பூஜைகளுக்காக அறவிடப்படுகின்ற பணமாக இருக்கலாம். இப்படி வருமானம் வருகின்ற சூழ்நிலையில் இலங்கையில் எங்குமே நடைமுறையில் இல்லாத ஒரு விடயத்தை இங்கு மாத்திரம் அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் சமூக வலைத்தளங்களில் எழுப்பப்படுகின்ற ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இல்லை, கோவிலே வருகின்றவர்கள் அர்ச்சனை செய்து எடுத்து அர்ச்சனை செய்யலாம். ஆனால் இங்கு வருகின்றவர் பிற மதத்தையும் சேர்ந்தவர்கள் என்றார்கள். இது ஒரு சுற்றுலா தலமாக இப்பொழுது செயல்படுகின்றது. ஆகவே சுற்றுலா தலமாக செயல்படுகின்ற ஒரு இடத்திலே இவ்வாறாக வசூல் செய்வது எந்த விதமான தப்பும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். அதே நேரத்தில் நாங்கள் யாரையும் வற்புறுத்துவதில்லை. எங்களுக்கு உண்டியலில் காசு போடுங்க, இல்லாட்டி காசுக்கு டொனேஷன் கொடுங்கன்னு நாங்கள் யார்கிட்டையும் வற்புறுத்துறது கிடையாது. இதுவரைக்கும் விரும்பியவர்கள் கொடுக்கலாம், கொடுக்கின்றார்கள். ஆனால் ஒரு சுற்றுலா தலமாக அதை இன்னும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டுமானால் நாங்கள் சில விஷயங்களை செய்தான் ஆக வேண்டும். சரி,
இந்திய பிரதமர் இலங்கை வந்திருந்த போது ஆளும் கட்சியைச் சேர்ந்த சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை பிரதிநிதிகள் யாரையும் சந்தித்திருக்கவில்லை, அதற்கான அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கவில்லை என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இதற்கு பிரதானமாக என்ன காரணமாக இருக்கும்? இது ஏதேனும் ஒரு சமிக்ஞையை சொல்கிறதா? அதாவது இது வந்து எங்களுக்கும் சரியான இதுக்கான விளக்கம் சொல்ல முடியாது. 2 அரசாங்கங்களுக்கு இடையிலே செய்கின்ற விஷயம். அதற்காகத்தான் இந்திய தூதரகம் இங்கே இருக்கின்றது. இந்த தூதரகம் தான் இந்த நிகழ்ச்சி நிரல்களை ஏற்பாடு செய்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சி நிரல்களை ஏற்பாடு செய்யப்படும் பொழுது அவர்களுடைய டைம், அதாவது அவருடைய கொடுக்கின்ற நேரம், இப்போ எங்களுக்கெல்லாம் 20 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. ஆகவே ஒவ்வொரு பாட்டிக்கும் 20 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு சில அதாவது கட்டுப்பாடுகளையும் விதித்திருந்தார்கள். பொன்னாடை போற்றக்கூடாது, பரிசு பொருட்கள் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் சில விஷயங்களை சொல்லியிருந்தார்கள். ஆகவே அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு தான் நாங்கள் இந்த இன்னொரு நாட்டினுடைய பிரதமர் வரும் பொழுது அவர்களுடைய சொல்கின்ற சில விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அவர்கள் அதை செய்யவில்லை என்பது எனக்கு தெரியாது. அதே நேரத்தில் மலையக பிரதிநிதிகள் என்றால் அது இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் என்பதை இந்திய அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதுதான் உண்மை. அதனால தான் அரசாங்கத்தினுடைய தமிழ் பிரதிநிதிகளை அவர்கள் அழைக்கவில்லை, எங்களை அழைத்திருக்கின்றார்கள். எங்களை மலையக பிரதிநிதிகளாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்திய அரசாங்கம். முக்கியமாக இந்திய பிரதமர் இலங்கை விஜயத்தின் போது நீங்களும் சென்று சந்தித்திருந்தீர்கள். இதன் போது மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக ஏதேனும் கலந்துரையாடப்பட்டதா? இந்திய பிரதமரால் இது சம்பந்தமாக ஏதேனும் அறிவுறுத்தல்கள் அல்லது தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டதா? இல்லை, மாகாண சபை விஷயங்களை எங்களுக்கு எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் அரசாங்கத்தோடு மாகாண சபைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வடகிழக்கு பிரதிநிதிகள் அதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். மாகாண சபை கட்டாயம் வைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கத்திற்கும் அவர்கள் தமிழுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இதுதான் ஒரே ஒரு வழி என்பதை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்தியாவை பொறுத்தளவில் தமிழருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடாது அல்லது தீர்க்க முடியாது என்று இல்லை. இந்த தீர்ப்பதற்கான வழிவகைகளை அவர்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆகவே நான் நினைக்கின்றேன் எதிர்வருகின்ற வருஷம், இந்த வருஷம் தேர்தல் இல்லை, அடுத்த வருஷம் தேர்தல் என்று பிமல் ரட்நாயக் அவர்கள் அண்மையிலே சொல்லியிருக்கின்றார். அடுத்த வருஷம் மாகாண சபை தேர்தல் வருவதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு முன்பு பாராளுமன்றத்திலே இந்த மாகாண சபையினுடைய சட்டமூலத்தை திருத்தம் செய்து அதை செய்து கொள்ள வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு பொறுப்பாக இருக்கும். இந்த நாட்களில் இடம்பெற்ற இன்னும் ஒரு முக்கியமான விடயம், டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி இலங்கை மீதான வரியை 44% மேலதிக வரியாக, பரஸ்பர தீர்வை வரியாக அறிவித்திருந்தது. அந்த வரி தற்பொழுது தற்காலிகமாக 90 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த 9ஆம் தேதி இது அமலாக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக்கப்பட்டதற்கு பிறகு இலங்கையினுடைய பங்கு சந்தை பாரிய அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. அதே போல பல பொருளாதார ரீதியான இழப்புகள் இலங்கைக்கும் சரி சர்வதேச நாடுகளுக்கும் ஏற்பட்டிருந்தது. இலங்கை போலவே சர்வதேச நாடுகளுக்கும் இந்த வரி அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலைமையை சரி செய்து கொள்வதற்கு இந்த அரசாங்கம், தற்போதைய நடப்பு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இந்த நிலைமை சரி செய்வதற்கான சரியான ஒரு பாதையை இந்த அரசாங்கம் தெரிவு செய்து பயணித்ததா? ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த அரசாங்கம் அனுபவம் இல்லாத அரசாங்கம் போன்ற குற்றச்சாட்டுகளை நீங்கள் தேர்தல் காலத்தில் முன்வைத்திருந்தீர்கள். உங்களுடைய பார்வையில் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு சம்பந்தமாக எடுத்த நடவடிக்கை எப்படி அமைந்திருந்தது? அரசாங்கத்திடம் இப்பொழுது பொருளாதார நிபுணர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது. இல்லாவிட்டால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொண்டு சொல்ல முடியாது. ஆகவே அந்த வகையிலே அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிபுணர்கள் இந்த கொள்கையை ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்கான ஒரு குழுவை நியமித்து ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். கடித போக்குவரத்து நடைபெற்றிருக்கின்றது. கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக ட்ரம்ப் அவர்களுடைய சார்பிலே அங்கிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கின்றேன் அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் முன்னோடியாக இந்த நிகழ்வுகளை செய்திருக்கலாம். ஆனால் அவர்களும் இவ்வாறு எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் சுனில் ஹந்துன்னேத்தி அவர்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார், மேக்காப்பிட்ட ஷாக், எனக்கு இது எதிர்பாராதன ஒரு அதிர்ச்சி, இப்படி அது நடக்கும் என்று. ஆகவே இந்த எதிர்பார்ப்பு அண்மை காலங்களிலே ஜனாதிபதியாக வந்த பிறகு எடுத்திருந்தாலும் இவ்வளவு விரைவாக அதை செய்வாரா என்ற எண்ணம் யாருக்கும் எழவில்லை. ஆகவே எப்படியோ இது நடந்து விட்டது. ஆகவே இதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நேற்று சர்வ கட்சி மகாநாடும் கூட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே
இதிலே ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் சொல்வதை ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். வெகு விரைவில் இதற்கான தீர்மானங்களையும் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் ஏற்பட்டிருந்த இந்த மாதிரியான பொருளாதார சிக்கல்கள் நிலைதான் அவருடைய ஆட்சி வீழ்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைந்திருந்தது. அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், கோவிட் பரவல், அதற்கு பின்னரான பொருளாதார இழப்புகள், இதுதான் அந்த ஆட்சி கவிழ்வதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. அதற்கு அந்த மக்கள் வீதியில் இறங்கி போராடுவதற்கு இது ஒரு காரணமாக அமைந்திருந்தது. அதே போல தான் இப்பொழுது ஏற்பட்ட இந்த அமெரிக்காவினுடைய தீர்வை வரி அதிகரிப்பும் அப்படியான ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் இருந்திருக்குது. அப்படி இந்த தாக்கம் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை அல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இது தாக்கம் செலுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நிச்சயமாக இந்த தடை இந்த 90 நாட்கள் இப்பொழுது தள்ளி போகாமல் இருந்திருந்தால் இலங்கையினுடைய பொருளாதாரத்தாலே பல வீழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆடை பொருள் ஏற்றுமதியுடைய அது தொழிற்சாலைகள் எல்லாம் மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதே நேரத்தில் தேயிலை ஏற்றுமதியினுடைய பொருளாதார சிக்கலிலே இவர்கள் சிக்கி இருப்பார்கள். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வது என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது. அது இந்த ட்ரம்பினுடைய கொள்கை இலங்கைக்கு மட்டுமல்ல, உலக சர்வதேச ரீதியிலே பாதிக்கப்பட்ட ஒரு கொள்கையாகத்தான் இருந்திருக்கின்றது. இன்று முந்தின நாள் சடுதியாக டாலர் 308 ரூபாய்க்கு போயிருக்கின்றது. இன்று 292 ரூபாயாக வந்திருக்கின்றது இந்த அறிவித்தலுக்கு பிறகு. அப்படி என்றால் அப்போ அந்த பொருளாதார வீழ்ச்சியில் ஷேர் மார்க்கெட்டில் சரியான வீழ்ச்சிகள் காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். அதே நேரத்தில் உலக பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு இலங்கைக்கும் சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்கும். இதன் மூலமாக எங்களுடைய பழைய பிரச்சனைக்கு சில நேரம் போயிருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது கோட்டாபாய அன்று சில திட்டமிடாத முடிவுகள் காரணமாக, அதாவது அவருக்கு கோவிட் பிரச்சனை வந்தது, அதனால் உல்லாச பிரயாணிகள் பாதிக்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் அவர் எடுத்த அந்த உரக்கொள்கை, இவ்வாறு அவருக்கு பல சிக்கல்கள் வந்தது. அதே மாதிரி இங்கேயும் இது நடந்திருந்தால் பல்லாயிரக்கணக்கான யுவதிகள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அற்றிருப்பார்கள். வேலை வாய்ப்பு இல்லைன்னா என்ன நடக்கும்? ரோட்டுக்கு இறங்கி இருப்பார்கள். ரோட்டுக்கு இறங்கினா என்ன நடக்கும்? இந்த அரசாங்கத்துக்கு எதிரான குரல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆகவே அதே ஒரு பிரச்சனை இவருக்கும் ஏற்பட்டிருக்கலாம், இந்த அரசாங்கத்துக்கும் ஏற்பட்டிருக்கலாம். அது நடந்திருக்கலாம். சரி, நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம் நெருங்கி இருக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வரி சம்பந்தமாக, அமெரிக்காவினுடைய வரி சம்பந்தமாக கதைக்கும் போது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க இருந்திருந்தார். ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பை ஈலான் மஸ்க்கு எடுத்து இந்த வரியை முற்றாக இல்லாது செய்திருப்பார் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். இது சாத்தியமான விடயம் தானா? நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒரு காலத்தில் நெருக்கமாக செயற்பட்டவர் என்ற அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்கிறேன். அதாவது ராஜித சேனாரத்ன அவர்கள் வருகின்ற அரசாங்கத்துக்கு தாளம் போடுகின்ற ஒரு அமைச்சராகத்தான் எப்போவுமே இருப்பார். ஆகவே அவர் சொல்லுகின்ற எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியெல்லாம் செய்ய முடியாது. உலகத்தில் பொருளாதார கொள்கையிலே ட்ரம்ப் கொண்டு வர மாற்றங்களே அவருடைய ஆலோசகர்கள் சொல்லியே அவர் கேட்கல. அப்படின்னா ரணில் விக்ரமசிங்க சொல்லியே கேட்க போறாரு? இதெல்லாம் கட்டுக்கதைகள், வார்த்தைக்காக சொல்லுகின்ற சில விஷயங்களுமே தவிர உண்மையாக இதெல்லாம் நடைமுறையிலே சாத்தியப்படாது. ஆகவே இன்று இந்த பொருளாதார கொள்கை அமெரிக்க நிதி அமைச்சு உபதேசம் செய்திருக்கின்றது ட்ரம்ப் அவர்களுக்கு. இது செய்தால் உலகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று. ஆனாலும் ட்ரம்ப் என்பவர் ஒரு பிடிவாதம் பிடித்த ஒரு மனிதர். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். கடந்த காலங்களிலும் அப்படிதான் நடந்து கொண்டார், இப்பவும் அப்படிதான் நடந்து கொண்டார். இப்ப பாருங்க, உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். அன்று உக்ரைன் ஜனாதிபதியோட பிரதமரோட நடந்து கொண்ட சில விஷயங்களை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த ஒரு வித்தியாசமான மனுஷன். ஆனா என்ன நடக்குமோ தெரியாது. இருந்தாலும் இந்த பொருளாதார கொள்கை எங்களை பொறுத்தளவில் மிகவும் பாதிப்புமான ஒரு கொள்கையாக. இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் பொருளாதார வார் நடக்க போகுது. ஏன்னா அவங்க 120% டேக்ஸ் அங்க போடுறாங்க. சைனா 84% டேக்ஸ் தான் அங்க போடுறாங்க. ஆகவே இதுல இந்த பொருளாதார வார், அதாவது யுத்தம் ஒன்று ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும். அதிலே சில நாடுகள் பாதிக்கப்படும், அதிலே நாங்களும் பாதிக்கலாம். ஆகவே இந்த ட்ரம்பினுடைய இந்த கொள்கையை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது ரணில் விக்ரமசிங்க சொல்லி செய்வதற்கான சந்தர்ப்பம் இது அல்ல என்பது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். நன்றி திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே. தொலைக்காணொலி ஊடாக இணைந்து இவ்வளவு நேரம் எமது நிகழ்ச்சியில் பல முக்கியமான விடயங்களை தெரிவித்திருந்தீர்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மிகவும் நன்றிகள்.
மலரும் புத்தாண்டிலே உங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி உங்களுடைய நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு செய்து நன்றி கூறுகின்றேன். நன்றி. நன்றி. நன்றி நேயர்களே, இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு அதிதியுடன் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ராகுல் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நுவரெலியாவிலிருந்து ஒருங்கிணைப்பு செய்து வழங்கிய எமது செய்தியாளர் செல்வராஜ் திவாகரன் அவர்களுடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.